சென்னை மாநகராட்சி மக்களுக்காக ஒரு புதிய பொது சேவையை அறிவித்துள்ளது. அதாவது பழைய பொருட்களை அகற்றும் சேவை. டோர் ஸ்டெப் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் ரிமூவல் சர்வீஸ் எனப்படும் இந்த திட்டம் மாநகரின் சுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலமாக வீடு, அலுவலகம், கடை போன்ற இடங்களில் குவிந்து கிடக்கும் பழைய தேவையில்லாத பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் நேரடியாக வந்து சேகரிக்கின்றனர். இதில் மெத்தைகள், நாற்காலிகள், சோபாக்கள், படுக்கைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மர மற்றும் இரும்பு பொருட்கள் என பல வகையான பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த சேவை ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதாவது மக்கள் தங்கள் பழைய பொருட்களை வீட்டின் வாசல் முன்பாக வைத்தால் அந்த நாளில் மாநகராட்சி ஊழியர்கள் வாகனங்களில் வந்து இலவசமாக சேகரித்து எடுத்து செல்வார்கள். இதற்காக 1913 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை தெருக்களில் குப்பையாக குவியும் பழைய பொருட்களையும் கட்டுமான கழிவுகளையும் அகற்றுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சேகரிக்கப்படும் பொருட்கள் மறுசுழற்சி மையங்களுக்கு அனுப்பப்படவோ அல்லது புதிய பயன்பாட்டிற்கு பிரித்து வைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி தரவுகளின்படி கடந்த 6 மாதங்களில் மட்டும் சென்னையில் 2 லட்சம் டன் அளவுக்கு மேல் கட்டுமான கழிவுகள் மற்றும் பழைய பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன என கூறப்படுகிறது. இப்போதும் நகரின் பல இடங்களில் கைவிடப்பட்ட வாகனங்கள் மற்றும் பழைய பொருட்கள் குவிவது தொடர்ந்து இருப்பதால் இந்த பழைய பொருட்கள் அகற்றும் சேவை ஒரு புதிய தீர்வாக பார்க்கப்படுகிறது. பழைய பொருட்களை தெருவோரத்தில் வீசாமல் வாரந்தோறும் வரக்கூடிய சேகரிப்பு வாகனத்தின் முன்பாக பொருட்களை தயார் நிலையில் வைத்து இந்த புதிய சேவையை பயன்படுத்துமாறு மக்கள் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளது சென்னை பெருநகர மாநகராட்சி. இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் சென்னை முழுவதும் தெருக்களில் கிடக்கும் பழைய பொருட்கள், கட்டுமான கழிவுகள் மற்றும் கைவிடப்பட்ட வாகனங்கள் என அனைத்தையும் சீராக அகற்ற முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.